Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல 4th சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு சீக்வன்சஸ் வந்து நமக்கு ஜெனரல் டேர்மா வந்து கொடுத்திருக்காங்க. an is equal to 5n divided by n plus 2. அந்த சீக்வன்சஸ்ல இண்டிகேட் பண்ணியிருக்கக்கூடிய டேர்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 6th டேர்மும் 13th டேர்மும் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 6th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பதிலா 6 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படின்னா 5 into 6 divided by 6 plus 2. அப்படின்னா 5 into 6 ஓட வேல்யூ 30 divided by 6 plus 2 ஓட வேல்யூ 8. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுன்னா 2 15s are 30 2 4s are 8. அப்படின்னா எனக்கு 6th டேர்மோட வேல்யூ எனக்கு 15/4 கிடச்சிருக்கு. அடுத்தது A13ங்கிறப்ப என்னுக்கு பதிலாக 13 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்படின்னா 5 into 13 divided by 13 plus 2. அப்படின்னா 13ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணனா 13 into 5, நான் 5 3s are 15, இது 65 வந்து கிடச்சிருக்கு. டிவைட் பை 13 plus 2 வந்து 15. இதை 5 டேபிளில் வந்து கேன்சல் பண்ணனா இது 13, இது வந்து 3 கிடச்சிருக்கு. அப்படின்னா A13ஓட வேல்யூ எனக்கு 13 divided by 3 கிடச்சிருந்துருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா ஜென்ரல் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -n² - 4 கொடுத்துருக்காங்க. அதில் 4th டேர்ம் அண்ட் 11th டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னுக்கு பதிலாக 4 and 11 வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படின்னா A4ங்கிறப்ப -4² - 4 கிடச்சிருக்கு. எனக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படின்னா -4² பண்ணால் 16 - 4, அப்படின்னா -16 - 4ஓட வேல்யூ 12, அப்படின்னா -12 கிடச்சிருக்கும். இதான் எனக்கு 4th டேர்மோட வேல்யூ. அடுத்து 11th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப என்னுக்கு பதிலாக 11 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படின்னா 11² - 4, அப்படின்னா -11² பண்ணால் 121 - 4, -121லேருந்து 4 மைனஸ் பண்ணனா 117 கிடைக்கும். அப்படின்னா ஃபைனலாக எனக்கு 11th டேர்மோட வேல்யூ -117 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.